ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது ஆபத்து காலத்தில் தேட வேண்டிய அவசியம் வராது. நம்மை அவர் காக்கிறவர், நம்மை அவர் வழிநடத்தவர். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களிலே எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராத தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமானால் அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் 24 மணி நேரமும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது உலக மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசங்களிலே மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை நம்பி வாழ்கிறோம், நாம் விசுவாசித்து வாழ்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கூட்டத்தினர். நாம் இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு வெளிச்சம் அளிப்பதற்காக, வெளிச்சம் கொடுப்பதற்காக நாம் ஒரு டார்ச் லைட்டை போல இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய நேரடி பார்வையில் நாம் இருப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும்.